இவரோட பர்த்டே அன்னைக்கு, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் இவரை பார்க்குறது வந்து ரொம்ப அற்புதமான அலங்காரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப அற்புதமான தெய்வம். ஆக்சுவலாக ரொம்ப மிராக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடிய, நம்ம என்ன நினச்சாலும் அவர்கிட்ட போய் பிரார்த்தனையாக வச்சாலும் அது உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுள் அவர். ஸோ அவர் இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இந்த ஹரே நாமம் சங்கீதம் சொல்கிறது மூலியமாக அவரை சீக்கிரம் அவரை அடைய முடியும் அப்படிங்கிற அதோட சொல்லி அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இந்த அன்னைக்கு வந்து ஜபிக்கிறது அப்படிங்கிறது அவரை எளிதில் வந்து அடையக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்து கணபதி வைஷ்ணவதாஸ் இந்த கோவிலில் வந்து பூஜாரியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான நாள். பகவான் கிருஷ்ணர் பூமியில் அவதரித்த நாள். ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து பகவான் சேவை பண்ணி அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த 16 வேர்ட்ஸ் அதை சொன்னீங்கன்னா பகவான் ரொம்ப திருப்தி அடைவார். பகவான் கிட்ட வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிரம்பி இருக்குது. ஆகவே அவரை வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுவோம்னா பகவானை நல்லா திருப்திப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் வந்து பகவானுக்கு வந்து அந்த மந்திரம் சொல்லி ஹாப்பி பர்த்டே சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக சேமமாக நன்றாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நியாயமான எல்லா விதமான விஷயங்களையும் பகவான் சௌகரியங்களும் பண்ணி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, மனசு வந்து நல்ல அமைதியோடு நிர்மலமாக இருக்கும். ஆகவே எல்லோரும் இன்றைக்கி வந்து பகவானை கிருஷ்ணரை வந்து நல்ல அலங்காரம் பண்ணிருக்காங்க. கிருஷ்ண ஜெகநாதர், பலதேவ், சுபத்ரா மகாராணி, கௌரவத்தாய் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்குமே வந்து இரவு 12:30 வரை நாங்கள் வந்து இன்றைக்கி கோவில் திறந்தே இருக்கோம். வர எல்லாருக்குமே வந்து பிரசாத விநியோகம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லை, பலவிதமான கலை நிகழ்ச்சிகள், அரிநாம சங்கீர்த்தனம், ஆரத்தி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஸோ பக்தர்கள் அனைவரும் வந்து பகவானுடைய கருணை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.